வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. மே 27. வாழ்வாங்கு வாழ வழி. தலைப்பு. இளம் வயது காலத்தில் உடலையும் மனதையும் சரிப்படுத்திக் கொண்டால் பின்னாலே நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தீர்களானால் அவை ஆரோக்கியமான கட்டமைப்பு கொண்டதாக திகழும். அவ்வாறு நல்ல குழந்தைகளை உலகுக்கு தருவதற்கு நமது உடற்பயிற்சி, தியான முறை இரண்டும் வாய்ப்பு அளிக்கும். வேலைப்பளு அதிகரிக்கும் போது ஊதியம் தராத உடற்பயிற்சி, தியானம் இவற்றை முதலில் நிறுத்திவிடலாம் என்று எண்ணாது உள்ளூர இயங்கி வரும் இறை சக்திக்கு தொண்டு செய்யும் வகையிலே உடற்பயிற்சி, உளப்பயிற்சி செய்து நாளுக்கு நாள் மகிழ்ச்சியும் இனிமையும் பெற்று வாழ வேண்டும். தினந்தோறும் நாம் காலையிலிருந்து மாலை வரை குடும்பத்தில் பல வகை பொருட்களையும் பண்டங்களையும் கையாளுகின்றோம். சமையல் பாத்திரங்களையே எடுத்துக்கொள்ளுங்களேன். சுத்தப்படுத்தி வைத்தால்தானே அவை மறுநாளைக்கு உதவும்? கேள்விக்குறி. அதே போல தினந்தோறும் மனதையும் உடலையும் உபயோகிக்கிறோம். அவற்றில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய கலங்கங்களை போக்கி மீண்டும் புதிதாக நாளைய உபயோகத்திற்கு தயாராக வைத்து கொண்டால்தானே நன்றாக இருக்கும்? கேள்விக்குறி. உடலுக்கு கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சி, மனதிற்கு கொடுக்கக்கூடிய தியான பயிற்சி, உயிருக்கு உறுதியளிக்கும் காயக்கல்ப பயிற்சி, இம்மூன்றும் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் மேன்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழி வகுப்பனவாகும். அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.